கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள அன்னையின் அன்பு பக்தர்களே, தன்னுடைய கணவருக்கு மிகவும் பயந்த ஒரு பக்தியுள்ள பெண்ணானவள் தன்னுடைய தாய்மொழியிலே ஒரு ஊழியத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கின்றார். ஆனால் அவருடைய கணவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். எனவே கடவுள் நம்பிக்கை இல்லாத அவர் முன்பாக அந்த ஊழியத்தை படிக்க பயந்து அந்த கணவர் இல்லாத போது அதை படித்துவிட்டு மறைத்து வைத்து விடுவார். இவ்வாறு ஒரு நாள் அவர் வழக்கமாக படிப்பதை போல படித்துவிட்டு மறந்துவிட்டு தன்னுடைய அந்த மேசையிலேயே அந்த விவிலியத்தை மறைக்காமல் விட்டுவிட்டார். இந்த நேரத்திலே அவருடைய கணவர் வருகிறார். அதை பார்க்கின்றார். அந்த ஊழியத்தினுடைய பக்கங்களை புரட்டுகிறார். ஆனால் அவருடைய மனைவிக்கு மிகுந்த பயம். என்ன சொல்ல போகிறாய் என்று அவள் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய கணவர் ஒரு சில பகுதிகளை பார்த்துவிட்டு நல்ல புத்தகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதே போல ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து அவர் திரும்பி வருகின்ற போது அந்த புத்தகத்தை கேட்கிறார், படிக்கிறார். பல வாரங்களுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை அழைத்து, உன்னுடைய பெற்றோரை இங்கு வரச் சொல், காரணம் 3 ஆண்டுகளாக அவர்கள் இங்கு வரவில்லை, அவர்களை வரச்சொல் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு அந்த இறை வார்த்தை அவருடைய உள்ளத்தை ஊடுருவிவிட்டது. A devout woman once bought a Bible in her native language. She was very much afraid of her husband, was deadly against God and set forth atheistic vibrations. In fear, she would read the Bible in his absence, would stealthily hide it away from his presence and sight. One day, however, by mistake, she failed to hide the holy book, and her husband saw it on the table. Without saying anything, the husband opened the pages of the Bible, scanned through some, and read a few lines. As the wife stood a little away, stunned and trembling, not knowing what he would tell her, the husband said, "This seems to be a good book." It so happened that every night the man demanded for that book when he returned back from his office. A few weeks later, the man suggested his wife that he wished to meet their parents, as for nearly 3 years, and he had stayed away from them. A tremendous and miraculous wonder had taken place. இதுக்கு என்ன காரணம்? அந்த பெண்மணியினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, இறை வார்த்தையின் மீது அவள் கொண்ட அந்த ஆழமான அந்த பற்றுறுதி, அதுதான் இவரை தன்னுடைய கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத அவரை மனம் மாற்றியது. A woman's persistent faith had been rewarded. A man's heart had been finally melted. அவருடைய அந்த இறை வார்த்தை பாய்ந்து அவருடைய இதயத்தை அப்படியே உருக்கிவிட்டது, உருக வைத்து விட்டது. Relations had been restored. So this is the power of the word. இதுவரை 3 ஆண்டுகளாக பேசாமல் இருந்த அவருடைய பெற்றோர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். கடவுளுடைய அந்த இறை வார்த்தை விதைக்கப்படுகின்ற போது, விதைக்கப்படுகின்ற அந்த இறை வார்த்தை எங்கும் விதைக்கப்படலாம், எந்த நேரத்திலும் விதைக்கப்படலாம், எந்த இடத்திலும் விதைக்கப்படலாம். அப்படின்னா ஆண்டவர் இயேசு தன்னுடைய நற்செய்தியை தொழுகை கூடத்திலே போதித்து கொண்டிருக்கிறார். தொழுகை கூடத்திலே அவர் போதித்து கொண்டிருக்கின்ற அந்த இறை வார்த்தையை விதைப்பதற்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் தடையாக இருக்கின்றார்கள். உடனே அவர் என்ன சொல்கிறார்? விதைக்கிற இடத்தை மாற்றுறார், போதிக்கிற இடத்தை மாற்றுகிறார், வயல்வெளிக்கு சொல்லுகிறார், சமவெளிகளுக்கு சொல்லுகிறார், வீதிகளுக்கு சொல்லுகிறார், கடற்கரைக்கு சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தையை போதிக்கின்றார். விதைக்கின்ற இடம் மாறுகின்றது. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் அவர் பார்க்குறாரு இந்த விவசாயி விதைச்சிக்கிட்டு இருக்கிறத.
ஏன்னா பாலஸ்தீனுடைய எருசலேம் அந்த பகுதிகள் வந்து மிக குறுகலான இடங்கள், சரியாக இருக்காது. சில இடம் குறுகலாக இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும், அல்லது பாறையாக இருக்கும். இதையெல்லாம் பார்த்தவுடன் ஆண்டவர் இயேசு இதை சொல்லுகிறார். ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அல்லது மையப்படுத்துகின்ற செய்தி என்னவென்றால், அந்த விவசாயியினுடைய நம்பிக்கை. ஏன்னா நமக்கு தெரியும், என்ன வந்து இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல், பொது அறிவு இல்லாமல், ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் இப்படி வெளியில் விதைச்சிட்டு போகிறானே, அல்லது பாறையான பயிர் விதைக்கிறானே, அல்லது மூச்சிழந்த பயிர் விதைக்கிறானே என்று நாம் நினைக்கலாம். ஒருவேளை இது வேஸ்ட்டாக போயிடுமோ, அல்லது இது வேஸ்ட் ஆகுது, இது அவனுக்கு தெரியலையா என்று கூட நாம் நினைக்கலாம். அவர் வேஸ்ட் பண்ணுறது மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியும், அறுவடை என்பது உறுதி, அறுவடை நிச்சயமாக உண்டு. அதே நேரத்தில் அதை விதைக்கின்றதனுடைய ஆபத்தும் அவருக்கு தெரியும். The sower takes the risk of broadcasting the seeds everywhere. எல்லா இடத்திலும் அவர் விதைக்கிறார். எனவே அவ்வாறு அவர் விதைக்கின்ற அந்த நேரத்தில் அந்த விதைகள் எப்படி பலனை தரப்போகிறது என்று தெரிந்தும் அவர் விதைக்கிறார் என்றால் அதுதான் அந்த தன்னம்பிக்கை. எல்லா விதையும் பலன் தராது என்பது அவருக்கு தெரியும். நாம் விதைக்கின்ற எல்லா, இப்போ உங்கள் விவசாயி என்ன பண்ணுறான், நாற்றங்கால இப்போல்லாம் அதிகமாக எல்லாமே தெளிதான் தெளிக்கிறாங்க. அந்த நாற்றங்கள் வைத்து அதில் நெல்லை ஊற போட்டுலாம் தெளிக்கிறது கிடையாது. இப்போ மிஷின் வேறு வந்துடுச்சு, நடவுகள்லாம் கம்மியாகிவிட்டது. எனவே நாம் விதைக்கின்ற அந்த எல்லா வயலில் விதைக்கின்ற எல்லா விதைகளும் நெல்லும் அது வந்து பலன் தருகின்றதா, முளைக்கின்றதா என்பது ஒரு கேள்விதான். இருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை என்னவென்றால், அந்த சூழ்நிலையிலும் அது பலன் தரும், அல்லது அறுவடை என்பது உறுதி என்பதை அவர் அறிவார். அதனால்தான் கடவுள் அந்த இறை வார்த்தையை விதைத்து கொண்டே இருக்கின்றார். அந்த இறை வார்த்தையை விதைக்கின்ற போது அதை உள்வாங்குகின்ற நாம் அல்லது பலன் தருகின்ற நிலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த நிலத்தை பொறுத்தே விதைக்கின்ற அந்த விதை விழுகின்ற இடத்தை பொறுத்தே அது பலன் தரும். So can I be a person who is willing to broadcast the seed of God's word even in the most unfavorable or the most unexpected areas? கடவுளுடைய வார்த்தையை எதிர்பார்க்காத இடத்துல விதைக்கிற ஒரு மக்களாக நாம் இருக்கின்றோமா? The people who are hostile, arrogant, even closed, ரொம்ப அரகத்தனமாக முறுக்கத்தனமாக இருக்கிற அந்த மாதிரி இடத்துலையும் நாம் அந்த இறை வார்த்தையை, எப்படி இந்த அம்மா தன்னுடைய கணவன் கடவுள் பக்தி இல்லாதவர், ஈஸ் அன் ஏத்தியஸ்ட் தெரிஞ்சும் பயந்து கொண்டு அந்த இறை வார்த்தை அவள் படித்தால் அவரை வேணுமாறு சொல்லவில்லை. இவள் செய்த காரியம் அவருக்கு தெரியாமல் பைபிளை படித்தது, ஆனால் அவரை அந்த இறை வார்த்தை மாற்றியது. Can I be a person who does not count the fruits in advance? முன்னாடியே இது விதைச்சா பலன் தருமா அப்படிங்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். நாட் டிஸ்கரேஜ், சோர்ந்து போயிடுறேன், என்னத்தை கிடைக்க போகுது, சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது, இதை செய்வதனால எனக்கு நடக்கிற பொழுது, அந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கரேஜ் ஆகிடுறோமா, மனம் தளர்ந்து போய் விடுகின்றோமா, அண்ட் டிஸப்பாயிண்டட் அட் த பாசிபிள் ஃபெயிலியர்ஸ் இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தில் பயங்கரமான நமக்கு தோல்விகள் வரும் என்று நாம் துவண்டு போய் விடுகின்றோமா? இன்ஸ்டட் boldly sow the weeds of goodness, kindness and service. அன்பும் அதாவது அக்கறையும் பணிவும் கொண்ட நல்ல விதைகளையாக நாம் விதைக்கின்ற போது நிச்சயமாக அது பலன் தருமா அப்படின்னு நினைச்சு நாம் கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல், மனம் தளராமல் இறை வார்த்தை விதைக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற ஆறுதல். ஐசையா 55:11 என்னுடைய வாயிலிருந்து செல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பலன் தராமல் அது திரும்பாது. எந்த நோக்கத்திற்காக அது அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றாமல் திரும்ப வராது. My word that goes out from my mouth, it will not return to be empty, but it will accomplish what I desire and achieve the purpose for which I sent it. எந்த நோக்கத்திற்காக நான் அந்த இறை வார்த்தையை அனுப்பினேனோ அது பலன் தரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ அந்த பலன் தருகின்றதனுடைய பலன் எங்கே இருக்குன்னா, நாம் நம்மை முழுமையாக கடவுளுக்கு அவருடைய அந்த ஆளுமைக்கு உட்படுத்தி விதைக்கின்ற போது, we need to submit ourselves to this mysterious power and strength of God's power. அவர் பார்த்துக்குவார்.
கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நம்மையே நாம் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கின்ற போது நிச்சயமாக பலன் தரும். அதனுடைய சாட்சி தான் இன்னும் நாம் விழா கொண்டாடுகின்ற நினைவு கூறுகின்ற கொரியாவை சார்ந்த ஆண்ட்ரூ கிம் பால்சோங். 16ஆவது நூற்றாண்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கிறிஸ்தவ மதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சைனாவிலிருந்து ஒரு குருவானவர் அங்கே சொல்லுகின்றார். அங்கு மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதித்தவுடன் அந்த கொரிய அரசாங்கம் பார்த்தால் இவர்கள் வெளியே விட்டுவிட்டால் எங்கு கிறிஸ்தவ மதம் ஆழமாக வேரூன்றிவிடும் என்று கிறிஸ்தவர்களை அவர்கள் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள். அப்போதுதான் இன்று நாம் நினைவுறுகின்ற ஆண்டு சொல்லுகின்றார், நான் வெறும் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பலனில்லை. எனவே கிறிஸ்துவுக்கு ஏற்ற சாட்சியாக பலன் தருகின்ற ஒரு கிறிஸ்தவனாக மாறும்போதுதான் நாம் உண்மையாக கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை விதைக்க ஆரம்பிக்கின்றார். 1839 முதல் 1864 வரை பயங்கரமான வேத கலாம் நடக்கின்றது. கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரும் தோழரும் தான் ஒரு குருவானவர் ஆண்ட்ரூ கிம் பால்சோங்கிறவர், ஒரு பொதுநிலையினர். இவர்களை 1984ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அங்கு தன்னுடைய திருத்துது பயணம் மேற்கொண்ட போது புனித நிலைக்கு உயர்த்துகின்றார். எனவே அவர்கள் அன்று தைரியமாக கடவுளுடைய அந்த வார்த்தையை போதித்ததன் பலன் கிறிஸ்தவ மதம் அங்கு ஆழமாக வேரூன்றி நிற்பதற்கு காரணமாக எண்ணது. எனவே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மறைசாட்சியரை போல கடவுளுடைய மீது நாம் நம்பிக்கை கொண்டு நம்மையே நாம் முழுமையாக அவருக்கு இணையாக அல்லது அவருடைய வார்த்தைக்கு இணங்கி அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை விழுகின்ற இடம் நல்ல நிலமாக மாறுகின்ற போது இறை வார்த்தை பலன் தரும். அப்போ நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல் அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நம்மை முழுமையாக கடவுளுக்கு இணங்கி அந்த இறை வார்த்தைக்கு நம்முள் ஊடுருவி செல்ல நாம் வாய்ப்பை தருகின்ற போது 100 மடங்காக பலன் தரும். When we submit to God's power, our weakness becomes the soil of His victory. கடவுளுடைய வல்லமைக்கு, ஆற்றலுக்கு நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த விதை விழுந்த இடம் வெற்றியினுடைய நிலமாக மாறுகிறது. அதற்கேற்ற வாழ்க்கை வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்.